இந்த ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆசிரியர்கள், அதாவது பிரதான ஆசிரியரோ அவங்க நிறைய எச்சரிப்புகள் இருக்கு. நம்ம இந்த பழைய பாட்டில் படிக்கும்போது ஒரு 5-6 இடத்துல மட்டும்தான் நீங்க சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லப்படும். அதாவது இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப எச்சரிப்புகள் சொல்றோம், அந்த மாதிரி தேவன் கட்டளையா கொடுத்திருக்காரா? இது கண்டிப்பா அங்கின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக, அவன் சாகாதபடிக்கு அவன் சத்தம் கேட்கும்படி. இந்த பொண்ணுங்கிறது பாத்தீங்கன்னா தெய்வீக ஒரு சுபாவ தகப்பட்ட விஷயம். இது எடுந்த அடிப்படையில் இருக்குன்னா கிரியின் அடிப்படையில் இருக்கும். கிரி அடிப்படை எப்படின்னா சவுண்ட் கேட்குது இல்லையா, அந்த பொண்ணு. இப்ப இந்த மாத பாட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த இந்த மீட்பின் பொருளுடைய அடையாளமா இருக்கு. அடுத்த கேள்வி என்னன்னா, இது ஒரே எச்சரிப்பு தான் இருக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது இந்த மாதிரியே கொடுத்திருக்காரா? இந்த ஆசாரியர்கள் இருக்காங்க, பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு உடை இருக்கு, அதே மாதிரி இந்த ஆசாரியர்களுக்கும் ஒரு உடை இருக்கு. அந்த பரிசுத்தமான உடையில அவர்கள் மேல் அங்கி ஒன்று போடணும், அதே மாதிரி அவர்களுடைய கீழ் நிர்வாணம் மறைக்கத்தக்கதாக ஒரு சணல் நூல் ஒரு சல்லடை அவங்க போடணும் அப்படின்றத பார்க்கணும். அவர்களுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது, அது ஒரு அக்கிரமம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அக்கிரமம் காணப்பட்டுச்சுன்னா இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்தாலும் இந்த உள்ளான இந்த பாவங்களையும் இந்த உள்ளான மறைவான அந்த அசுத்தங்களையும் மூடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவன் அங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுதான் என்னன்னா அந்த சணல் நூல் சல்லடை அப்படின்றத பார்க்க. இப்போ இந்த கடைசி காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசாரிய வகுப்புக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி சபை வகுப்பார்ன்றத பார்க்கணும். இவர்களுடைய நிலைமை இந்த 7ஆம் சபையில எப்படி இருக்கும்ன்றத தேவன் அப்பவே யோவான் அவர்களுக்கு, ஒருவேளை இந்த விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணணும்னா தேவனுடைய சன்னிதானத்தின் முன்பாக வெளியரங்கமா இருக்கும், அது தேவனுடைய பார்வையில் அக்கிரமமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் சாகாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ற ஒரு உதாரணம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதாகமத்துல இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, இது ஒரே எச்சரிப்பு தான் இருக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது இந்த மாதிரியே கொடுத்துருக்காரா? கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களே தேவன் இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா எச்சரிப்புகள் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு, அதை நம்ம பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஆமாம் பிரதர். ஆக்சுவலி என்ன ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய இடங்கள்ல தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, அவங்க அவங்களுடைய அந்த ஆசாரியில் போட்டிருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான உடையில அந்த பொன் மணிகளும் மாதுளை முத்துக்களும் இருக்கணும். இது அவங்க கடைபிடிக்கலன்னா அவங்க செத்துருவாங்க. இது எச்சரிப்பு. இதே மாதிரி இன்னொரு எச்சரிப்பு என்னன்னா, இந்த ஆசாரியர்கள் இருக்காங்க, பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு உடை இருக்கு, அதே மாதிரி இந்த ஆசாரியர்களுக்கும் ஒரு உடை இருக்கு. அந்த பரிசுத்தமான உடையில அவர்கள் மேல் அங்கி ஒன்று போடணும், அதே மாதிரி அவர்களுடைய கீழ் நிர்வாணம் மறைக்கத்தக்கதாக ஒரு சணல் நூல் ஒரு சல்லடை அவங்க போடணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எதுக்கு போடணும்னா, அவங்க இந்த பலிக்குரிய பொருட்களை எடுத்து பலிபீடத்தின் மேல அந்த படியில நடக்கும் பொழுது அவங்களுடைய நிர்வாணம் என்ன பண்ணக்கூடாதுன்னா காணப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எங்க நம்ம படிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பாருங்க, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது பலிபீட தண்டைக்கும் சேரும் போதும்
அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. பாருங்க, அவர்களுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது, அது ஒரு அக்கிரமம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அக்கிரமம் காணப்பட்டுச்சுன்னா அவர்கள் செத்துருவாங்க, அவர்கள் கொல்லப்படுவார்கள். தேவனுடைய சன்னிதானத்துல ஜட்ஜ்மெண்ட் அங்க டைரக்டா வந்துரும்ன்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு நிர்வாணத்தை கவர் பண்றதுக்கு தான் தேவன் என்ன கொடுத்துருக்காருன்னா, அங்க மேலங்கி கொடுத்துருக்காரு, கீழே இடுப்பு தொடங்கி கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மூடுறதுக்கு அந்த சணல் சல்லடையை கொடுத்துருக்காருன்னு தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த நிர்வாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவனுக்கு ஒரு அருவருப்பானதாகவும் ஒரு அக்கிரமமான ஒரு காரியமாகவும் இருக்குன்றத. அப்போ முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் இவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் படைக்கப்படும் பொழுது நிர்வாணிகளா இருக்கிறாங்க, அவர்கள் பூரண மனிதர்களா இருக்கிறாங்க, மனுஷியா இருக்கிறாங்க, தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற வரைக்கும். எப்பொழுது அந்த பாவத்தினாலே அந்த மீறுதலினாலே ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கும் சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சோ, அப்போ இந்த நிர்வாணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தான் அங்க தேவன் என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஒரு மிருகத்தின் தோலுடைய என்ன பண்றாருன்னா கொடுக்குறான்றத பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு மிருகம் என்னதுன்னா ஒரு ஆட்டுக்குட்டினுடைய மிருகம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்த நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆரம்பிக்கும் போது நோவோட நிர்வாணத்தை தன்னுடைய குமாரன் பார்த்துட்டாருன்னு அவர் என்ன பண்ணுவார், சபிச்சிருவார். ஸோ இதே விஷயத்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவனோட பார்வையில நிர்வாணம்ன்றது ஒரு பாவமான ஒரு நிலைமை அடையாளப்படுத்தும். கரெக்டுங்களா? சரி, நீங்க அது நமக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இப்ப நம்மளும் இந்த ஆசாரியர் அழைப்புக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. இப்போ நம்மளை அழைக்கக்கூடிய இந்த அழைப்புல நம்ம ஓடிட்டு இருக்கும்போது நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அதை வாசிக்கலாம். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, நம்மளுடைய அழைப்பு என்னமோ இந்த ஆசாரிய அழைப்பு தேவன் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நம்ம கழுவி கொண்டு வந்துட்டாரு, ஒரு புதிய சிந்தையை நம்ம கொடுத்துறாரு. ஆனாலும் நம்ம இருக்கக்கூடிய சரீரம் இன்னமும் அந்த விழுந்து போன ஆதாமினுடைய சரீரம். இதனுடைய தன்மை அப்படின்னா அந்த மாம்சத்தையும் அந்த அருவருப்பான காரியங்களும் ஈஸியா அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அப்போ நம்ம இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்தாலும் இந்த உள்ளான இந்த பாவங்களையும் இந்த உள்ளான மறைவான அந்த அசுத்தங்களையும் மூடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் அங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுதான் என்னன்னா அந்த சணல் சல்லடை அப்படின்றத பார்க்கணும். இப்ப நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஞானஸ்தானத்துல தேவன் நமக்கு ஒரு ட்ரெஸ் தராரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டோம்னா அவருடைய குணலட்சணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம்னா நமக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக. அப்போ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சினா அவர் எப்படி தேவனுடைய குணலட்சணங்களை காட்டினாரோ அந்த குணலட்சணங்கள் நம்ம கிட்ட வரும்பொழுது அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நம்மளும் வளர ஆரம்பிப்போம்னு சொல்றாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம கடைசி காலப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இந்த யுகத்தினுடைய ஒரு முடிவு காலப்பகுதிக்குள்ளாக வாழும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் சபையின் காலப்பகுதின்றத பார்க்கணும். நம்ம வெளிப்படுத்தல பார்த்துருக்கோம் இல்லையா, 7 சபைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நாம இருக்கக்கூடிய இந்த சபையின் பேர் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது லவோதிக்கியா சபைன்றத பார்க்கணும். அப்போ அந்த லவோதிக்கியா சபையில இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா இப்போ இந்த கடைசி காலப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசாரிய வகுப்புக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி சபை வகுப்பார்ன்றத பார்க்கணும். இவர்களுடைய நிலைமை இந்த 7ஆம் சபையில எப்படி இருக்கும்ன்றத தேவன் அப்பவே யோவான் அவர்களுக்கு சொல்லியிருக்காருன்றத பார்க்கணும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:17.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல். பாருங்க, நீங்க 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா லவோதிக்கே சபையின் தூதனுக்கு எழுதுவதாவதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது அந்த சபையில இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க நிர்வாணியா இருக்கிறீங்க. நிர்வாணியா இருக்கிறீங்கன்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கிறிஸ்து ஞானஸ்தானத்துல நமக்கு கொடுத்த அந்த கிறிஸ்துன்ற அந்த குணலட்சணங்களை நம்ம ஒருவேளை தரித்து கொள்ளாம நிறைய சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா அதை எடுத்து போட்டு இருந்திருக்கலாம்ன்றத பார்க்கணும். ஸோ அதைத்தான் இங்க நிர்வாணம் அப்படின்றத சொல்றாரு. அப்போ இந்த நிர்வாணத்தை நம்ம மூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அந்த சல்லடை, அதாவது தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு அனுதினமும் தேவைப்படுதுன்றத பார்க்கணும். அப்படி நம்ம இந்த சத்தியங்களை நமக்குள்ள காத்து பரிசுத்தமான விஷயங்களை நம்ம காத்து அனுதினமும் நம்மளை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் குணலட்சணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, நாம அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சணலும் சல்லடைய நம்ம போட்டிருக்கும் அப்படின்ற அந்த உறுதி நம்ம கிட்ட இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா இந்த மாம்சத்தின் கிரிகள் ரொம்பவும் மோசமான ஒரு விஷயம்ன்றத பார்க்கணும். நம்ம 1 யோவான்ல கூட வாசிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது மாம்சத்தின் கிரியைகள் இப்பொழுதே வெளியரங்கமா இருக்கின்றன. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே ரொம்பவும் மோசமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு எது மட்டும் தான் நமக்கு உதவும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சத்தியங்கள். அதுதான் சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ இந்த ஒரு வஸ்திரத்தை நமக்குள்ள தரித்து வைக்கும் பொழுது இந்த மாம்சமும் நமக்கு ஒரு இடையூறா இருக்கும். அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில வரக்கூடிய இந்த பாடுகளும் நமக்கு ஒரு தடுப்பா இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம சங்கீதத்துல ஒரு விஷயம் வாசிச்சிருக்கோம். சங்கீதம் 45ஆம் சங்கீதத்துல இந்த மணவாட்டியை குறித்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அந்த மணவாட்டி தரித்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப இந்த மணவாட்டி யாருன்னா இங்க கிறிஸ்துவினுடைய சபையாகிய இந்த அழைப்புக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைகள். இவர்களுடைய ட்ரெஸ்ஸை பத்தி வாசிக்கலாம் நம்ம அங்க சங்கீதத்துல. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற் சருகையா இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். பொற்சரிகையா இருந்தது. சித்திரை தையலாடை, சித்திர தையலாடைன்னு சொல்லும் போது எம்ப்ராய்டரி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் நம்ம நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அந்த ட்ரெஸ்ல அந்த ஊசியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவின் அந்த வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது அந்த ஊசியாகிய அந்த விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய பாடுகள் சிச்சைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம கிறிஸ்து எப்படி சகித்தாரோ அதே போல சகித்து கொள்ளும் பொழுது தான் நாம இந்த பரிசுத்தமான விஷயங்களை நம்ம காத்து கொள்ள முடியும். இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாம்சமான விஷயங்களை நம்ம இந்த சத்தியத்தின் மூலம் நம்ம மறைக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை இந்த விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணணும்னா தேவனுடைய சன்னிதானத்தின் முன்பாக வெளியரங்கமா இருக்கும். அது தேவனுடைய பார்வையில் அக்கிரமமா இருக்கும். ஒருவேளை நாமளும் அந்த ஆசாரியர்கள் மாதிரியே மரணத்துக்கு ஏதுவாக, அதாவது இந்த வாய்ப்பை விட்டு இந்த அழைப்பை விட்டே போறதுக்குள்ள தகுதிக்குள்ளாக நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தேவன் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு ஆக்சுவலி பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் போது ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம பழைய ஏற்பாடுல புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே விஷயத்த புதிய ஏற்பாடுல படிக்கும்போது இது எல்லாத்துக்குமே கிறிஸ்துவோடைய அந்த மீட்கும் பொருள், அந்த மீட்கும் பொருளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் என்னன்னு சொல்றாருன்னா இந்த காரியங்கள் சொல்றாரு. கரெக்டுங்களா? ஏன்னா ஆசாரியர்கள் கூட அவர் என்ன பண்ணலன்னா டைரக்டா அவர் அந்த ஒரு ரோலுக்குள்ள எடுத்துட்டு வரல. மோசேவை கூப்பிடுறாரு. முதல்ல என்ன பண்ண சொல்றாருன்னா கான்சிக்ரேஷன், அவங்கள அர்ப்பணிப்புக்குள்ள போயிட்டக்கு அப்புறம் தான் அந்த ஒரு நிலைமைக்குள்ள போறாங்க. அதே மாதிரி இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சத்தியத்தை தெரிஞ்சு இந்த அர்ப்பணிப்புக்குள்ள போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னும் நம்ம மேலும் அர்ப்பணிப்புக்குள்ள போனோம்னா இன்னும் மேலும் சத்தியத்தை புரிஞ்சு அதன்படி வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் அதை போக முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான 2 உதாரணங்களை காமிச்சிருக்கீங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2 விஷயம் பார்த்துருக்கோம். சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்ட்டு முதல்ல அவருடைய அந்த ட்ரெஸ்ல இருக்கிற அந்த கோல்டன் பெல்லுன்னு இருக்கும், இங்கிலீஷ்ல பொமோகிரானட்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சில ட்ரெஸ் கொடுத்துருக்காருன்னு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இன்னும் வரப்போற நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற காரியங்களையும் பார்க்கலாம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அந்த சாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற சில காரியங்களை குறித்து உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க.
அதுக்குண்டான விளக்கத்தை வரப்போற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.